அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜேசி நியூமராலஜி பாம்ஸ்ட்ரி சிக்னேச்சர் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இந்த பதிவில் தாங்கள் போன்று சிலர் சொல்வதை கேட்டால் எங்களுடைய தலையெழுத்து மாறிவிடுமா என்று கேட்கின்றார்கள். தலையெழுத்து மாறும் மாறாது என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு ஊருக்கு போவதற்கு வழிதான் சொல்ல முடியும், கொண்டு போய் இறக்கிவிட முடியாது. அதைப்போல் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும், இதெல்லாம் தேவையில்லை. சரிதான், தலையில் என்ன எழுதியிருக்கும் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? தலையில் எழுதியிருப்பதை பற்றி ஒரு சிறிய நகைச்சுவை கதையாக சொல்கிறேன், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆய்வு செய்வதில் வல்லவர். அனைவரும் சொல்கிறார்களே, படித்தவர், படிக்காதவர், முட்டாள், அறிவாளி, அறிவில்லாதவர் என்று. அப்படி என்னதான் அவர்கள் தலையில் எழுதியிருக்கு என்பதை பார்த்து விடுவோம் என்பதற்காக அவர் சுய பரீட்சையில் ஒரு ஆராய்ச்சி செய்கின்றார். யாருக்கும் தெரியாமல் 2 மண்டை ஓடுகளை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து தான் மாடியிலிருந்து ஆய்வு செய்யும் அறையில் வைத்து, இந்த மண்டையில் எலும்பு ஓடிற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை சற்று ஒரு 2-3 காலம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். மனைவி அவர்களுக்கு ஆஃபீஸ் விட்டு வேலை முடிந்து வந்தவுடன் மேலே செல்கிறவர் கீழே வர மிகவும் லேட் ஆகிறது, ஏன் என்பதை அவர்களுக்கு கேட்க சங்கடமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவரை சந்தேகப்பட முடியல, என லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார். இவர் பக்கத்து வேலைக்கார பெண்மணியும் கேட்கிறார், என் வீட்டுக்காரர் மாடியில் இரவு நேரம் விளக்கு போட்டு ஏதோ படித்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன், நீ பார்த்தீர்களா என்று கேட்கிறார். தெரியவில்லை அம்மா, நான் பார்க்கும் பொழுதெல்லாம் ஏதோ சிரித்து கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவருடைய மனைவிக்கு மிகவும் கவலையாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களை இதை எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியவில்லை. ஆகையால் ஒரு நாள் அவர் இல்லாத நேரம் அவர் அறைக்கு சென்று அவருடைய அலமாரியில் மறைத்து வைத்திருக்கும் 2 மண்டை ஓடுகளை பார்த்துவிட்டு பயந்து விடுகிறார். பயந்துவிட்டு அடுத்த நாள் அவர் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வேலைக்கு திரும்பி வந்தவுடன், எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும், வாருங்கள் என்று அழைத்து சென்று மாடியில் உள்ள எலும்புகளை காமித்து இது யார் என்று கேட்கிறார். அவர் அசால்ட்டாக பதில் சொல்கிறார், இதுவா, நான் ஆராய்ச்சி செய்வதற்காக கொண்டு வந்துள்ள மண்டை ஓடுகள் என்று. அந்த அம்மையார் சொல்கிறார், இல்லை, இது உங்கள் முன்னாள் காதலிகளாக இருக்கும் என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்று. பெண்களுக்கு உரிய புத்தி இதுதானே என்று அவர் எவ்வளோ விளக்கம் சொல்லி பார்க்கிறார், முடியவில்லை. முடிவில், வாங்கள், இதை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், நேராக கொண்டு கடலில் போட்டு விடுவோம் என்று கூப்பிட்டு செல்கிறார்கள். அவரே தூக்கி கொண்டு வருகிறார், கடலில் தூக்கி போடப் போகிறார். அந்த நேரம், கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லி தான் கையில் மறைத்து வைத்திருந்த தொடப்பக்கட்டையை கொடுத்து அந்த மண்டை ஓட்டில் அடித்து அந்த கடலில் தூக்கி எறியுங்கள் என்கிறார். ஏன் என்று கேட்கிறார் அவர். என்னுடைய ஆசை தீர இதை செய்ய வேண்டும் நீங்கள் என்கிறார். அவரும் அடித்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு சிரித்து கொண்டே சொல்கிறார், மண்டையில் என்ன இருக்கிறது, எழுதியிருக்கிறது என்பதை ஆய்வு பண்ணத்தான் வந்தேன். இப்பொழுதுதான் தெரிகிறது. செத்து மண்ணிற்கு போன பிறகும் அதை தோண்டி எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் அது விளக்கமாற்று அடி வாங்கிதான் கடலில் போய் கலக்க வேண்டும் என்று அது தலையில் எழுதியிருக்கிறது போலும் என்று. உண்மை கதையா என்றால் கதைதான். ஆகையால் தலையெழுத்து மாறுமா என்றால் நாம் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறோம். நீங்கள் போடும் ஒவ்வொரு கையெழுத்திலும், உங்கள் பெயர் உள்ள கையெழுத்திலும் உங்கள் தலையெழுத்தையும் உங்கள் வாழ்க்கையும் நீங்களே நிர்ணயிக்கிறீர்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. இது போன்ற தகவல்களை தங்களுக்கு நல்ல முறையில் பகிர்ந்து கொள்வதற்கும் மேற்கொண்டு எனக்கு ஆதரவு தருவதற்கும் நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், தேவை இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.